உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் மாத்திரம் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் அடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக அநேக பரிசுத்தவான்கள் நம்மை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த அநேக ஊழியர்கள், ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு நேராக கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஏன் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்றால், தீங்கு வருகிறதற்கு முன்பதாக அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த பரிசுத்த வேதத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது தீங்கு என்ற வார்த்தை 7 வருட உபத்திரவ காலங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உலகம் முழுவதும் உண்டாகிற சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று அவர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் முழுவதும் ஒரு தீங்கு கடந்து வருகிறது, ஒரு காரிருள் கடந்து வருகிறது. இந்த தீங்கு இந்த உலகத்திற்குள் வராததற்கு முன்பதாக நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அநேகம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு ஒரு குறுகிய காலத்திலே கடந்து போனதின் காரணத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், இந்த உலகம் வெகு சீக்கிரமாக முடிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திலே இறங்கி வர போகிறார். நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி ஆயத்தப்படுவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னமும் நீதி செய்யட்டும். நமது பரிசுத்தத்தின் அளவு கூடட்டும், நமது ஜெப வாஞ்சை பெருகட்டும், நமது வேத வாசிப்பு பெருகட்டும், வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரான கூட்டங்கள் பெருகட்டும். இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு வருகிறார். God bless you.